உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் பாக்கியவான் பாக்கியவான். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் காத்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் எந்தன் யெகோவா, நித்திய கன்மலையுமானவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் பாக்கியவான் பாக்கியவான். நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமென். காத்து கொள்வீர். தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதை அவர் அழைத்து வர பண்ணி தாவீதை ஆண்டவராக கர்த்தர் அபிஷேகித்தார். அபிஷேகம் பெற்ற பிறகு ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் அந்த நாட்கள் பிறகு தாவீதுக்கு வந்த பிரச்சனைகளோ அநேகம். அந்த இடத்துக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் அநேக வருஷங்களுக்கு அப்புறம் தான் நிறுத்தினார். ஆனால் அது வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் அநேக குழப்பங்களும் அநேக கஷ்டங்களும் வந்தது. அதனால் கர்த்தர் சொன்னவர் செய்யாமல் இருப்பார் என்று தாவீது நினைக்கல. ஆனால் அநேக கஷ்டங்களும் உபத்திரங்களும் தாண்டி வந்தார். என கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை நிறைவேறும்படி அவர் ஆயத்தமாயிருந்தார். அநேக கஷ்டங்களும் துயரங்களும் வருத்தங்களும் அவர் அதை எண்ணி பார்க்காம கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் உத்தமனாக செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் கர்த்தர் தாவீதை தாண்டி வரும்படி செய்தார். அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் நாமும் தாண்டி வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வல்லமையினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிற நமக்கு எப்பொழுதும் பாக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான கஷ்டமான நேரத்திலும் நாம் அவரை பற்றி கொண்டால் நாம் பாக்கியவான்கள். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.